वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यस्तवे वेदैः साङ्गपदरक्षणोपनिषदैः गायन्ति यं सामगा ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्नं न विदुः सुरासुरहणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம் ஹரி ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்மயோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த அக்ஷர பிரம்மயோகத்தில் பகவான் கிருஷ்ணர் முக்கியமாக கருத்துக்களை கூறுகின்றார். அதாவது சாங்கிய 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் என்றால் ஆத்ம ஞானத்தை பற்றி பேசுவது. கர்மயோகம் என்றால் அதில் கர்மயோகத்தை முக்கியமாக பேசுவது. சந்நியாச யோகம் என்றால் சந்நியாசத்தை பற்றி முக்கியமாக பேசுவது. இது மாதிரி இந்த அக்ஷர பிரம்ம யோகத்தில் முக்கியமாக பகவான் என்ன கருத்துக்களை பேசுகிறான்னு சொன்னால், மரணத்துக்கு பின்பு ஒரு மனிதனுடைய நிலைமை என்ன, அவன் எங்கு செல்கிறார் என்பதை கூறுகின்றார். அதுக்கு எதுக்கு அக்ஷர பிரம்மன் வரணும்? பேசாம மரணகாலே மரண யோக அப்படின்னு கூட வச்சுருக்கலாமே. மரண யோக மிருத்யு யோகன்னு கூட வச்சுருக்கலாம். மரண யோகன்னு கூட வச்சுருக்கலாம். ஏன் அக்ஷர பிரம்மன் வச்சாருன்னு சொன்னால், அதாவது 2 வழியில் இதை சொல்கிறார். பிரம்மனை உணர்ந்தவர்களுக்கு மரணத்துக்கு பின்பு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். யார் நான் பிரம்மன் என்பதை உணர்ந்தார்களோ, அல்லது யார் நான் ஆத்மா என்பதை உணர்ந்தார்களோ, அவர்களுக்கு மரணத்துக்கு பின்பு அவர்களுக்கு மரணம் என்பது இல்லை. மிருத்து ஜரா நம்ம பார்த்தோம். இறப்பில் இருந்தவர்கள் விடுதலை அடைகிறார்கள். யார் நான் பிரம்மன் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவர்கள், ஞானிகள். ஞானிகள் இதை அறிந்திருக்கிறார்கள். 2வது கருத்து இதில் என்ன பேசப்படுதுன்னு சொன்னால், இது அர்ஜுனுடைய 7வது கேள்விதான் பேசப்படுகின்றது. அதாவது ஞானத்தை பெற்றவர்கள் மரணம் என்பது இல்லை, மரணத்துக்கு பின்பு மீண்டும் பிறப்பு இல்லை, மரணம் என்பது இல்லை. அவர்கள் சும்மா உபசார வழக்கத்தில் இறைவனை அடைகிறார்கள் சொல்கிறார். இறைவனை அடைகிறார்கள் சொன்னால், ஸ்தூல சரீரம் இங்கு இறந்து விடுகின்றது. சூட்சும காரண சரீரமானது ஞானத்தினால் அது செயலிழந்து உடல் சரீரத்தை எடுப்பதில்லை. அதற்கு பயணம் என்பது இல்லை. 15வது அத்தியாயத்தில் சொல்வார், மனசஷ்டான் இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கருசதி அப்படிம்பார். மரணத்தில் ஒருவன் இறந்தவுடன் அவனுடைய ஸ்தூல சரீரம் இங்கு இறந்து விநாசமாகின்றது. சூட்சும சரீரமாகிய மனம் அவன் செய்த பாவ புண்ணியத்தை கொண்டு பயணங்கள் செய்கின்றது. பொதுவாக சொல்வார், எப்படி காற்று பூவினுடைய வாசனைகளை நாம் நுகர்கிறோம். காற்று பூவினுடைய வாசனைகளை பயணம் செய்கிறது. நல்ல வாசனை வருதுங்கிறோம்ல, அது மாதிரி இப்போ ஒரு அடுப்படியில் ஏதாவது கிச்சனில் ஏதாவது பண்ணால் நமக்கு நல்ல வாசனை வரும். அப்போ அந்த காற்று அந்த வாசனைகளை கொண்டு செல்கின்றது. அது மாதிரி இந்த மனதில் உள்ள அஞ்ஞானி ஞானிகளுக்கு
பயணம் என்பது இல்லை. இந்த பயணம் என்பது ஞானிகளுக்கு இல்லை. மற்றவர்களுக்கு 2 வகையாக உள்ளவர்கள் இங்கு இதில் பயணம் செய்கிறார்கள். அப்போ பயணத்தில் இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? நான் அக்ஷர பிரம்ம யோகத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அக்ஷரம்க்கு மாறாத அழியாதனாக நான் இருக்கின்றேன் என்று ஞானி உணர்கின்றான். இப்படி உணர்ந்தவனுக்கு பயணம் என்பது இல்லை. பயணம் யாருக்கு இருக்கோ அவன்தான் மீண்டும் திரும்புவான். பயணமே இல்லை என்றால் மீண்டும் திரும்புவதில்லை. அஜ்ஞாத்ம தத்துவத்தையும் அவன் உணர்ந்தவன். இதெல்லாம் உணரணும் நம்ம. அதனால் இந்த இடத்துல பகவான் தயானந்தன் சொல்கிறாரு, இந்த நான் பிரம்மனை அடுத்த பிறவியில் நான் உணர்ந்துக்கிறேன், அடுத்த பிறவியில் இந்த பிறவியில் நமக்கு சரி வராது, அடுத்த பிறவியில் பார்த்துக்கிறலாம், காலம் கடந்து போச்சு அப்படிங்கிறது அசட்டுத்தனம் அப்படிங்கிறார். அதாவது நமக்குள்ள நாமவே இருக்கும்போது உணர்வதற்கு ஒரு இடைவெளியும் நமக்கு தேவையில்லை. ஏன்? அது நம் சொரூபம். ஒரு பொருளாகவோ இல்லை பொதுவாக உபாசனை செய்வதே கஷ்டம். இறைவனை குறித்து பூஜைகள் செய்வது, ஜபம் செய்வதே சிரமம். நான் ஆத்மா என்ற அறிவை அடைவதற்கு வெகு தூரம் இல்லை. நான் பிரம்ம தத்துவம் என்பதை எளிதிலே நாம் அடைந்து விடலாம். ஆகையினால் இந்த ஞானி அத்தியாத்ம தத்துவத்தையும் நான் அந்த சரீர மனதிற்குள் இருக்கின்ற பிரம்மனாக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, 3வது கருத்தையும், ஒருவன் மரணத்திலிருந்து பிடியிலிருந்து விடுபடுபவன் இவன் ஞானி அடைந்து இருக்கின்றான். அந்த காலேச்ச மாமேவ கலேவரம் பிரபத்தியது. என்னை யார் மரண காலத்தில் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு மறுபிறவி என்பது இல்லை அப்படிங்கிறார். என்னைனா என்னுடைய தத்துவத்தை, உண்மை தத்துவத்தை. எது உண்மையான நினைப்பு? கயிறை பாம்பாக பார்ப்பது உண்மையான நினைப்பு அல்ல. கயிறை கயிறாக பார்ப்பதுதான் உண்மையானது. நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மகிட்ட என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு? உடல் மனதை பார்ப்பது, பொய்யை பார்ப்பது, மித்தியாவை பார்ப்பது அல்ல. அதனால தான் பார்ப்பனன்னு வச்சாங்களாம். பார்ப்பனன்னு ஒரு ஜாதி இல்லை, பார்க்க வேண்டியதை பார்ப்பவன். அது ஒரு வாத்தியார் சொல்லுவார், எனக்கு நான் படித்த வாத்தியார், கண்ணிருந்தும் குருடாய், காதிருந்தும் செவிடாய், சொன்னதை ஏண்டா கேட்கவில்லை காட்டான் அப்படிம்பார். கண்ணிருந்தும் பார்க்க வேண்டியதை பார்க்கவில்லை என்றால் நாம் குருடர்களாவோம். காதிருந்தும் கேட்க வேண்டியதை நாம் அந்த காதிற்கு காதை நாம் புரிய வேண்டுமென்றால் காதிருந்தும் செவிடர்களாவோம். சொல்லுவாங்கள்ல, நமச்சிவாய சொல்லாத நாளெல்லாம் வெறுநாளே அப்படிம்பாங்கல்ல. அவர் பிரம்ம தத்துவத்தை பேசாதிருந்தால் வாயிருந்தும் பேசாதவர்களாவோம். நாக்கு இறைவனை பற்றி சிந்திக்காமல் இறைவனுடைய நாமங்களை சொல்லி உழலாமல் இருந்தால் நாக்கு இருந்தும் நாம் நாக்கற்றவர், ருசியற்றவர்களாகவும் நம்மளால் சேர்த்துக்கலாம். அதான் சொல்கிறாங்கள்ல, கால் இறைவனுடைய கோயிலை சுற்றுவது தான் அதனுடைய வேலை. அதனால் ஒரு சந்நியாசி அல்லது ஞானி சொல்கிறாங்க. இந்த மரண காலத்தில் இறைவனை நினைத்தவன் அந்த இறைவனாகவே அவன் ஆகின்றான். ஏன்? பயணம் என்பது இல்லை. பிரம்மமே நான், ஆத்மாவே நானும்போது பல சங்கராச்சாரியார் சொல்றார், பல பிறவியில் செய்த புண்ணிய பாவங்கள் இந்த இடத்துல அழிந்து விடுகின்றது. பவித்திரம் உத்தமம் அப்படிம்பாங்க. பவித்திரம் உத்தமம் பவித்திரம், தூய்மைக்கெல்லாம் தூய்மையானது. ராஜவித்யா அப்படின்னு சொல்லப்பா, இதுனே ராஜவித்யா. இந்த ஆத்ம ஞானம்தான் ராஜவித்யா. ராஜாங்கிறது அதிகாரம் உள்ளவன், மதிக்கத்தக்கவன், எல்லோரோ காட்டிலும் மேன்மையானவன். அது மாதிரி இந்த ராஜவித்யானே, இந்த ஆத்ம வித்யனே ராஜவித்யா. எந்த வித்யா? பிரம்ம வித்யா. அதே அத்தியாத்மம். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னில்ல, அதிபூதத்தையும் அவன் அறிந்தவன் எவனோ அவனுக்கு மரணம் என்பதில்லை. மற்றவங்களுக்கு என்ன மார்க்கம்ங்கிறதிலே சொல்கிறார் பகவான். மற்றவங்களாம் என்ன? அஞ்ஞானிகள். ஞானத்துக்கு
வராதவர்கள். ஞானத்தை பற்றி இந்த இடத்துல உபாசனை செய்தவர்களுக்கு சொல்கிறார். ஞானத்தை பெற்று இந்த 6 கருத்துக்களையும் உபாசனை செய்தவர்களுக்கு மறுபிறவி இல்லை. சகுண பிரம்மத்தை உபாசிப்பவர்களுக்கு, நிஷ்காமமாக உபாசிக்கிறவர்களுக்கு அல்லது முமுட்சுக்களுக்கு மறு பிரயாணம் உண்டு. இரண்டாவது, எதுவுமே அஞ்ஞானிகளுக்கு பிரயாணம் உண்டு. எல்லாத்துக்குமே பிரயாணம் உண்டு, வழிதான் வெவ்வேறு. ஆக இரண்டாவது வகை என்ன? இதையும் ஞானி அறிந்திருக்கின்றான். இரண்டாவது வகை என்ன? அதுதான் இந்த அத்தியாயத்தில் அவனுடைய மார்க்கம்தான் பேசப்படுகின்றது. இரண்டாவது என்ன? சாஸ்திர சிரவணம நித்தியாசனத்துக்கு ஒருவன் நித்தியாசனம் உபாசனைகளை செய்ய ஆரம்பித்து விட்டான். ஞானத்தை பெற்ற பின்பு ஞானத்தை பெறுவதற்கோ அவன் உபாசனைகளை செய்ய ஆரம்பித்து விட்டான். ஆனால் ஞானத்தை அல்லது ஞான நிஷ்டையை அவனால் அதை அடைய முடியவில்லை. இதை மேற்கண்ட 6ஐயும் அவனால் புரியவில்லை. ஆனால் ஆரம்பித்து விட்டான். அவனுடைய கதி என்ன என்றால் அவனுடைய மார்க்கம்தான் இந்த அத்தியாயத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. இன்னொரு 3வது வெரைட்டி என்ன? ஞானத்துக்கே வராமல் காமியமாக அவன் இருந்து ஆசைப்பட்டு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, உலக சௌரியங்களுக்காக அவன் உபாசனை செய்கின்றான். அவனுக்கு இறந்தபின் மார்க்கவண்ண. இரண்டாவது வகையான மூச்சுக்களுக்கு மார்க்கம் உண்டு, பயணம் உண்டு, மேலுலகம் செல்கின்றான். ஆனால் அவனுக்கு பிரம்மத்தை அடைகின்றான். அவனும் பிரம்மத்தை அடைகின்றான். எங்கே? பிரம்மலோகத்துக்கு போய் அவன் அங்கே இருந்து பிரம்மாவிடம் கல்வி கற்று, ஒருவேளை அவனுக்கு வேதாந்த கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தால் அங்கு அவன் சென்று அவன் மோட்சத்தை அடைகின்றான். அதை இந்த இடத்துல அவனும் பிரம்மனை அடைகின்றான்னா என்ன? இந்த இடத்துல கிரம முக்தி சொல்கிறார். பொதுவாக நம்ம சாஸ்திரோக்தமாக படிக்கலை கேட்கலன்னு என்ன ஆகும்? ஓகே, நம்ம சாஸ்திரம் படித்தா இறைவனை வணங்கின சகுன பிரம்ம தியானம் பண்ணால் போதும், நம்ம மோட்சந்தேன் அப்படின்னு நினச்சிடுவோம். அது இல்லை. நீ எந்த உலகத்துக்கு போனாலும், எவ்வளவு காரியங்கள் செய்தாலும், எவ்வளவு நீ மார்க்கங்கள் செய்தாலும், எவ்வளவு நீ உபாசனை செய்தாலும், எந்த பிறவியில் எப்பொழுது நீ ஞானத்தை அடைவாயோ அந்த ஞானம்தான் ஒருவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட ஞானம்? நான் உடல் அல்ல, பிரம்மம் நான் கர்த்தா அல்ல என்கின்ற ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும். ஆனால் உபாசனையில் மற்ற உபாசனைகள் என்ன இருக்குது? நான் பிரம்மனை பற்றி உபாசனை செய்கிறேன், சகுண பிரம்ம உபாசனை செய்கிறேன், நிஷ்காமமாக செய்கிறேன்னு சொன்னால் அதில் அஞ்ஞானமானது இருக்கின்றது. நானே பிரம்மன்கிறது இல்லை, நான் வேறு அந்த ஈஸ்வரன் வேறு என்ற பேதமானது இருக்கின்றது. ஆக எங்கு பேதமானது இருக்கின்றதோ அங்கு மனக்கவலை வந்துவிடும், அங்கு ஆனந்தமானது கிடைக்காது, அங்கும் பூர்ணத்துவமானது கிடைக்காது. அந்த பூர்ணத்துவம் கிடைக்காதனால, ஆனால் இவன் செய்த சாதனைகளினால மேல் மார்க்கங்கள், அந்த என்னென்ன தேவதைகள் மார்க்கம், என்ன மார்க்கம் அப்படிங்கிறது பகவான் அடுத்த வருகின்ற சுலோகத்தில் சொல்லுவார். ஆக நம்ம அதனை இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ பராபரமே அப்படிங்கிறார். ஆக இதிலிருந்து என்ன தெரியுது? அஞ்ஞானிகளுக்கு, எந்த விதமான உபாசனைகளும் செய்யாதவருக்கு, உலக சுகங்களில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த பிறவி மனித பிறவியோ அல்லது மற்ற பாப புண்ணியத்துக்கு தகுந்த பிறவி உண்டு. அஞ்ஞானிகளுக்கு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அடுத்த பிறவி மனித பிறவி உண்டு.
இரண்டாவது வெரைட்டி என்ன? ஞானத்தை அடைய முயற்சி செய்தவர்களுக்கு, ஓரளவு சாஸ்திரங்களை கேட்டவர்களுக்கு இரண்டு ஒன்று. ஒன்று, இப்பிறவியில் ஞானத்தை பெற்றால் பிறவி இல்லை, மரணத்துக்கு பின்பு பிறவி இல்லை, எந்த மார்க்கமும் இல்லை. இரண்டாவது, ஞானத்தை பெறவில்லை என்றால் கிரமமுக்தி உறுதியாக இருக்கு. யாருக்கு கிரமமுக்தினா, பிரம்மலோகம் போய் அங்கே சாஸ்திரத்தை படித்து அங்கே மோட்சத்தை அடைவோம். அதனால் யாருக்கு இவர் கிரமமுக்தியா, இவருக்கு முக்தியா, இவர் மோட்சத்தை அடைவாரா, அதுக்காக நம்ம மற்றொரு எடை போடுவதற்கு நமக்கு வேலை இல்லை, அதிகாரித்துவம் இல்லை. மற்றவங்களை எங்கே போகிறாங்கங்கிறது அதிகாரித்துவம் இல்லை. மற்றவர்களை குறை கூறுவதுக்காக நம்ம சாஸ்திரம் படிக்கவில்லை. இவங்கன்னா அஞ்ஞானியாக இருக்காங்க, இவங்கன்னா எப்படி இருக்காங்கிறது நமக்கு வேலை இல்லை. நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ கடைசி காலத்தில் விரைவில் நினைக்கும்னா என்ன? இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையானது கர்ம சிந்தனைகளிலும் கர்ம யோகத்திலும் ஞான விசாரத்திலும் நாம் ஈடுபட வேண்டும். சங்கரர் சொல்கிறார், அவங்களுடைய கடமைகளையும் சமுதாய சேவைகளையும் நாம் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் ஞான விசாரத்திலும் நாம் செய்ய வேண்டும். ஏற்கனவே 7ஆம் அத்தியாயத்தில் பாடம் ஸ்ரீமதாம் கிரகே சுஷீனாம் ஸ்ரீமதாம் கிரகே நம்ம பார்த்தோம். வேத வெட்பன்னர்களுடைய குலத்தில் அவன் பிறக்கின்றான். இப்போ இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருப்பவன் பெரிய செல்வந்தர்களுடைய குலத்தில், தர்மத்தை கடைபிடிப்பவர் குலத்தில், சாஸ்திரிகளுடைய குலத்தில் அவன் பிறக்கின்றான். யார்? அஞ்ஞானத்துடன் இறப்பவன், பட் நல்ல காரியங்களை செய்து இருப்பவன். இந்த இடத்துல பிரம்மனே நான் என்று ஞானத்தை அடைந்த பின்பு முயற்சி செய்பவன், ஞானத்தை அடையலை, ஞானத்தை அடைவதற்கு முயற்சி செய்யும் போது இறந்து விடுபவன் பிரம்மலோகம் சென்று மோட்சத்தை அடைகிறான். ஆனால் இந்த இடத்துல அவன் என்னை அடைகிறான் பகவான் சொல்கிறார். என்னை அடைகிறான்னு அந்த இடத்துல என்ன அர்த்தம்? கிரம முக்தியை குறிக்கின்றது. அதனால் ஞானிக்கு பட்சிவது அப்படிமா, பட்சினா பறவை போல வேகமாக சென்று மோட்சத்தை அடைகின்றான். அஞ்ஞானி